இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோயினால் கஷ்டப்படுறவளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தீர்வுகள் இருக்குதுங்கிறத பார்க்கலாமா. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு 6% இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. 3 மாத சர்க்கரை நோய்க்கான டெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் 6 வரைக்கும் இருந்ததுன்னா ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. 7, 8, 9, 10, 11 ஏறிண்டே போச்சு அப்படின்னா அது சர்க்கரை நோய் தான். இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்னாக்க, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி குறைய ஆரம்பிக்கும். அதாவது ரத்தம் கஷ்டப்படுறது. என்ன கஷ்டப்படுறது? இந்த சர்க்கரை நோயினால் அந்த நரம்பு ஓர பகுதியிலெல்லாம் இந்த சர்க்கரை மாதிரி ஒரு பொருள் என்ன ஆகுது, டெபாசிட் ஆகி போயிடுது. அந்த மாதிரி டெபாசிட் ஆகி போன உடனே நரம்புகள் வழியாக ரத்தம் போகணும் வரணும் இல்லையா, அது ரொம்ப அழுத்தத்தோட ரொம்ப கஷ்டத்தோடு போயிட்டு வருதுகள். அப்படி போயிட்டு வரதுனால நமக்கு அந்த நரம்புகள்லாம் அழுத்துறது. நரம்புகள்லாம் அழுத்துறதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இது எதனால் ஆகுது அப்படின்னாக்கா, இரத்த அமிலம் தாது உப்புக்கள்லாம் அந்த இரத்தத்தில் சேர்ந்து போகுது. இதை நம்ம வெளியேற்றணும். இது எப்படி நம்ம வெளியேற்ற முடியும் அப்படின்னாக்க, உணவுகள், உடற்பயிற்சிகள், நல்ல உறக்கம், இந்த 3 நாளையும் இந்த சர்க்கரை நோயை நம்ம வெல்ல முடியும். உணவுகள் அப்படின்னு வரும் சமயத்தில் நம்ம மேலே ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது. யாருமே இப்போல்லாம் ரொம்ப சாப்பிட்றதில்ல அப்படின்னாலும், சர்க்கரை நோயாளிகளுடைய உணவு என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா, 300 கிராம் காய்கறிகள், 200 கிராம் பழங்கள், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி. இதுதான் அவர்களுடைய உணவாக இருக்கணும். ஐயோ நான் சாதம் சாப்பிட்லையே, நான் சப்பாத்தி சாப்பிட்லையே, நான் சப்பாத்தி தானே சாப்பிட்றேன், நான் சாதம் சாப்பிடல, கேழ்வரகு தானே சாப்பிட்றேன், விறகரிசி தானே சாப்பிட்றேன்னு எந்த இது நம்ம மனசுக்கு சமாதானம் சொல்லிட்டாலும் இது சரி வருது இல்லை. உண்மையில் நம்ம சாப்பிடவே கூடாதா அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏதோ 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சாதம் போட்டுட்டு காய்கறிகள் எல்லாம் சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பாடை காய்கறி தொட்டுக்கிறது போட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் சாப்பிட்டு தொலைக்கணும். இது கஷ்டமான விஷயந்தான். இது என்ன பண்ணும் ஆனால் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேண்டாத அமிலங்கள் தாது பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜல்லுன்னு சிறுநீர் மூலமாக வெளியேற்றிடும். இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த படிஞ்சுன்னு இருக்குது இல்லையா நம்ம உடம்புல அந்த டெபாசிட் ஆகிருக்கு இல்லையா சர்க்கரையெல்லாம், அதெல்லாம் கரைஞ்சி வந்துடும், வெளியில் போயிடும். நோய் இல்லாமல் நம்ம வாழ முடியும். நான் தான் மாத்திரை எடுத்துக்கிறேனே, அப்போ நான் சாப்பிட்டா என்ன போச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாக்க, மாத்திரை அதனுடைய பலனா கொஞ்சம் எதாவது கொடுக்கும் இல்லைன்னு இருந்தாலும், நம்ம உணவு விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி தான் கடைப்பிடிச்சி ஆகணும். இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே தோலும் நமக்கு என்ன ஆகும், சர்க்கரையினால் புண்ணு ஆக ஆரம்பிக்கும். சொரிஞ்சால் கூட புண்ணாட்டம் ஆகிடும். அக்கி மாதிரியாக அந்த மாதிரி எரிச்சல், நமைச்சல், வலிகள், தாங்க முடியாத எரிச்சல், இந்த சட்டை ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட முடியாத அளவுக்கு உடம்பு துணிப்பட்டாலே முடியாத அந்த அளவுக்கு எரிச்சல், வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் இது கொண்டு வந்து தரும். அது ஏன் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னாக்கா, இந்த யூரியா அப்படின்றதும் படிஞ்சு போடுது. நமக்கு சர்க்கரை அதிகமாக இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய வேண்டாத அந்த அமிலம் தாதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுகளெல்லாம் அந்த தோல் மேலே நல்லா படிஞ்சு போடுது. தோலுக்கு என்ன சக்தி வேணும் உடம்புல இருந்து கிடைக்கணுமோ அது கிடைக்கல பாவம். அதனால் தோல் என்ன பண்ணுறது, ரொம்ப எரிச்சல் அடையிறது, லேசாக சொரிஞ்சாலே புண்ணாக போடுது,
புண்கள் வந்தால் ஆறாமல் போகுது. இதெல்லாம் பிரச்சனைகளாக மாறுது. அதனால் ரத்தத்தில் இருக்கிற புரதம் பாதிக்கிறது. அதனால தான் அந்த தோல் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுறது. இதையும் நம்ம டயட் மூலமாக நம்ம சரிப்படுத்த முடியும். வயிறு ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. வயிறு ஒன்றும் ரொம்ப வேண்டாம், அதுவும் சோறால் ரொம்ப வேண்டாம். காய்கறியால் ரொம்பட்டும், பழங்களால் ரொம்பட்டும், தண்ணியால் ரொம்பட்டும், இப்படி தான் போக முடியும். அதுக்கு இப்படி இருந்தால் தான் அந்த நோய் நொடிகள் இல்லாமல் கை இழுக்குது, கால் இழுக்குது, இடுப்பு இழுக்குது, அதுக்கப்புறம் அங்கங்கே பிடிச்சிக்கிறது, அங்கங்கே எரியுது, அங்கங்கே சுரிஞ்சா புண்ணா போடுது. இதெல்லாம் பிரச்சனைகள் தானே. இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவு வகைகள் நமக்கு ரொம்ப சரியாக இருக்கும். இப்படி தான் அது இருக்கும். நம்ம சாதம் சாப்பிடலையே, நமக்கு நோய் தேவையோ, நான் என்ன பண்ணுவேன், பாவம், அந்த பாவமே வச்சுக்கக்கூடாது. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை, பிபி நோயாளிகள், சாதாரண நோய் இல்லாதவா எல்லாருமே சாப்பாடுங்கிறத குறைச்சி காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பச்சை காய்கறிகள் இதெல்லாம் தான் நம்ம உடம்புக்கு நிறைய ஒத்துக்கும். நம்ம என்ன நினச்சிட்டோம், நல்லா ரொம்ப சாதம் நிறைய தட்டில் ஒரு பாதிக்காது சாதம் போட்டு அது பக்கத்தில் கூட்டு குழம்பு கறிமிது அப்பளம் பொரிச்சு, அப்புறம் இன்னும் நமக்கு எதாவது வேணுமோ நாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றோம் இல்லையா, அதில் பாதிக்குள்ளே ஜீரணம் ஆகலை நம்ம வயிற்றில் போய். ஆனால் என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளேயே நம்ம காலையில் சாப்பிட்டோம், அப்புறம் மத்தியானம் பசிக்கிறது, அப்புறம் மத்தியானம் எதானே கொஞ்சம் குழம்பு சாப்பிட்டுக்கிறோம், லஞ்ச் எடுக்கிறோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே காலையிலேருந்து ஆஃபீஸ் போச்சு அடிச்சு பிடிச்சின்னு சாப்பிட்டோம். மத்தியானத்தையும் 2 கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு டிஷ்ஷாக பண்ணி ஒரு பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். வயிற்றுக்கு சாப்பிட்டு தானே மனுஷன் பிறந்திருக்கான் அப்படின்னு நமக்கு ஒரு சமாதானம் வருது. இதெல்லாம் நியாயமான ஆசைகள் தான், தப்பு இல்லை. எனக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எனக்கோ ஒரு நாளைக்கு ஆசைக்கு எனக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் வயிற்றையும் ஏமாத்தாத, நம்ம ஆசையும் ஏமாத்தாத, நம்ம கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் பண்ணிடாது, ரொம்ப பண்ணிடாது. ஆனால் சாப்பாடு முக்கியமான உணவாக வச்சு நம்ம சாப்பிட்டுருந்தோம்னா அது பிரச்சனை தான். அது செரிக்கிற சக்தி அது குறையிறது வயிற்றுக்கு. மாவு சக்தி அதெல்லாம் கூடாது. கேழ்வரகு தோசை தானே சாப்பிட்டேன், நான் சாப்பாடே சாப்பிட்றதில்லை. நான் கோதுமை சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் 3 வேளையும். சப்பாத்தியும் அதே அளவு சக்கரை தான், சாதமும் அதே அளவு சக்கரை தான். அதனால் அந்த எவ்வளோ செரிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும். பாதி வயிறு சாப்பிட்டா போதும், மீதி வயிறுக்கு தண்ணி தான், கொஞ்சம் காற்று கிடவிடணும். இதில் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இது மட்டும் போகாது, நான் அதை தான் நம்ம சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போகாது. நிறைய நடக்கணும். நல்லா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நடையும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக நமக்கு தேவை. உடம்புல இருக்கிற அந்த அழுக்குகள், அந்த சர்க்கரை, வழிஞ்ச உப்பு இதெல்லாம் எப்படி வெளியேறும்? வேர்வையால் தான் வெளியேறும், பாத்ரூம்னால் தான் வெளியேறும். அதெல்லாம் எப்படி வரும்? நம்ம நிறைய நடந்தால் தான் அந்த மாதிரி உடம்புக்கு நல்லா ஒர்க்கு கொடுத்தா தான் அது நல்லா வெளியேறும். நல்லா வயரெலாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஜீரணமாகும். அதனால் உடற்பயிற்சி நம்ம செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா உடனே நமக்கு சர்க்கரை குறையுமா அப்படின்னாக்க நிச்சயமாக குறையும். இதுக்கு மேலே ஒன்று என்ன அப்படின்னா உறக்கம். நல்லா தூங்கணும். முதல் காரியம், எனக்கு சர்க்கரை வந்துட்டே அப்படின்னு கவலைப்பட்டால் சர்க்கரை அதிகமாக போயிடும். சர்க்கரை வருதோ, உப்பு வருதோ, எது வருதோ எது வேணால் வரட்டும், அதுக்குண்டானபடி நம்ம அதை பார்த்துட்டே போகணும். அதுக்குண்டான டயட்டு, அதுக்குண்டான உடற்பயிற்சி, அதுக்குண்டான மனநிலைமை. மனசை எப்பவும் விட்டக்கூடாது. இவனுக்கு சர்க்கரை வந்துடுது, அச்சோ எனக்கு பிபி வந்துடுது, அச்சோ எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடுது, ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்குது, டாக்டர் கேன்சரோ என்னமோ நினைக்கிறார், ஆனால் அவர் நினைக்கிச்சுன்னா நம்ம செத்து போயிடக்கூடாது. அந்த மனசில் அந்த பயத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. ஏன் நம்மளை படைச்ச அந்த சாட்சாத் அந்த பரந்தாமன் நம்மளை தூக்கி அந்த நோயில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க மாட்டார். நம்ம இந்த உலகத்துக்கு என்ன எதுக்கு வந்தோமோ அந்த நன்மைகளெல்லாம் பண்ணுற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு தான் வைப்பேன். நம்மளால் ஆகக்கூடிய காரியம் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதுக்கூட ஏதோ ஒரு நோய் போய் தானே ஆகணும். ஆனால் போகிற அன்னைக்கு போகலாம், தினம் பயந்து போய் சேர வேண்டாம் இல்லையா? ஏன்னா பயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய். பயப்பட வேண்டாம்.
இதுக்கு இப்படி ஒரு கரண்டி மாவுன்னு ஒரு குட்டி தோசை தான் வரும். இல்லை 2 கரண்டி மாவுன்னு கொஞ்சம் பெரிய தோசை வரும். 4 கரண்டி மாவு ஊற்றினா பெரிய தோசை. இவ்வளோ தான் விஷயம். நம்மளுக்கு என்ன ஒரு கரண்டி மாவு தோசையா, நம்ம 2 கரண்டி மாவு தோசையா, 4 கரண்டி தோசை சாப்பிடலாமா? இதை நம்ம உடம்புக்கு நாம்ளே தான் டயட்டை நம்ம நிர்ணயிக்கணும். அதோட கவலைகளை நம்ம படக்கூடாது. கவலைகள்லாம் இருக்கத்தான் இருக்கும். கவலைகள்லாம் அது மட்டுக்க வரும், அது மட்டுக்காக போகும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்னத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தோம். குழந்தை 11 எழுதலை அப்படின்னு எல்கேஜி நம்ம குழந்தை கவலைப்பட்டிருந்தோம். இன்றைக்கி அந்த குழந்தை காலேஜில் போய் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கான். கவலை போய்க்கப்பட்டு கவலை போயிடும். காலங்கள் கவலையை மாற்றும். காலங்கள் கவலைகளை நீக்கும். காலம் அப்படின்ற வடிவில் இருக்கிறது யார்? கடவுள். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். சர்க்கரை வந்தாலும் அதுக்கேற்ற டயட்டு, அதுக்கேற்ற உடற்பயிற்சி, அதுக்கேற்ற உறக்கம், அதுக்கேற்ற மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய சந்தோஷமான மனநிலைமை, இது எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாக்க சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோயே கிடையாது. அதாவது ஒன்றுன்னா ஜீரணமாகிறது நமக்கு கொஞ்சம் குறைவு, இவ்வளோதான். எவ்வளோ ஜீரணமாகுமோ அந்த அளவு சாப்பிட்டு எப்படி அதுக்குண்டான வாழ்க்கை முறையோ அதுபடி நம்ம இருந்தோம்னா சர்க்கரையாவது, உப்பாவது, பிபியாவது, கொலஸ்ட்ரால் ஆகுது, ஹார்ட் ஆகுது, அம்பாடி ஆகுது, நம்மளை எதுவும் பண்ணிடாது. நாம் தான் வின்னர். இந்த பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.